இப்போ நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாருங்க. டீ டைம்ல செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இந்த அரிசியை நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு உப்பு சேர்க்காம ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சிருக்கேன். இது நல்லா வெந்திருக்கு. இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த அரிசியோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சு போல்ல மாத்திக்கலாம். இப்போ இந்த மாவோட சின்னதா ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி தலையை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த பதத்துல வந்ததுக்கு அப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னு ஆயில் நல்லா மீடியம் ஃப்ளேமா வச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸா பொரிச்சு எடுத்து பாருங்க. நல்ல கிறிஸ்பியா இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னியோட சேர்த்து சாப்பிடலாம். டீ டைம்ல இந்த மாதிரி மழை காலத்துல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.